நன்றி இயேசுவே. In 1965 our family came to India for the first time. 1965வது ஆண்டிலே முதல் முறையாய் எங்கள் குடும்பம் இந்திய தேசத்திற்கு வந்தது. About 2 years later my daddy became very sick. 2 ஆண்டுகள் கழித்து என்னுடைய தகப்பனார் அதிக சுகவீனம் அடைந்தார். Doctors told my mother that they said your husband has cancer, the kidneys. மருத்துவர்கள் என்னுடைய தகப்பனாரை பரிசோதித்து பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாயினிடத்தில் உங்கள் கணவனாருக்கு கிட்னியிலே புற்றுநோய் இருக்கிறது என்று. Doctors told my mother and my father there's no hope for your husband. என்னுடைய அப்பாவும் அம்மாவையும் பார்த்து மருத்துவர்கள் சொன்னார்கள், இனி உங்களுக்கு பிழைப்பதற்கு நம்பிக்கை இல்லை. They told mommy and daddy, they said you pack your belongings, you go back to USA. அப்பா அம்மாவை பார்த்து மருத்துவர்கள் சொன்னார்கள், உங்கள் உடைமைகளை நீங்கள் பேக் செய்து உங்கள் சொந்த தேசத்திற்கு நீங்கள் திரும்பி போய் விடுங்கள் என்று சொன்னார்கள். Because if you stay here your husband will surely die. காரணம் இந்திய தேசத்திலே நீங்கள் இன்னும் தங்குவீர்கள் என்றால் உங்களுடைய கணவனார் செத்து போய் விடுவார்கள் என்று சொன்னார்கள். Those were fearful words. அந்த வார்த்தைகள் பயப்படுத்தக்கூடியதான வார்த்தைகள். But I'm so glad we have a king that is greater than the fearful words of man. ஆனால் மனிதனுடைய பயமான வார்த்தைகளை காட்டிலும் மேலான ஒரு ராஜா நமக்கு இருக்கிறார். That day, that very night, the doctors released my daddy from the hospital. அப்படி சொல்லி அன்று இரவு டாக்டர்கள் என்னுடைய தகப்பனாரை மருத்துவமனையிலிருந்து எங்களை விடுவித்தார்கள். When my daddy went home, he had the worst pain of his entire sickness. அன்றைக்கு ராத்திரி என்னுடைய தகப்பனார் வீட்டிற்கு திரும்பி போய் அங்கே படுத்த பொழுது வலியின் கொடுமையினாலே பயங்கரமாய் பாதிக்கப்பட்டார். But that night as he lay in his bed, அந்த இரவு தன்னுடைய படுக்கையிலே அவர் படுத்திருந்த பொழுது he began to pray. ஜெபிக்க ஆரம்பித்தார். He prayed to our rock Jesus. நம்முடைய கன்மலையாகிய இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். He said, Jesus, I know you didn't send me to India to die. எங்க அப்பா இப்படி சொல்லி ஜெபம் பண்ணார், இயேசுவே நான் செத்து போகும்படியா இந்திய தேசத்திற்கு நீர் என்னை அனுப்பவில்லை. I know that you brought me to India for a purpose. இந்திய தேசத்திற்கு பெரிய ஒரு நோக்கத்திற்கென்று என்னை கொண்டு வந்திருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். Finally daddy fell asleep. கடைசியா எப்படி என்னுடைய தகப்பனார் உறங்கி விட்டார். When the next morning daddy woke up, அடுத்த நாள் காலை வந்த பொழுது the pain was gone from his body. என்னுடைய தகப்பனார் எழுந்திருந்த பொழுது வலி எல்லாம் போய்விட்டது. And from that day to this day, அந்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் daddy's never had cancer again. என்னுடைய அப்பாவுக்கு திரும்பவும் அந்த கேன்சர் புற்றுநோய் வந்தது இல்லை. And tonight, இந்த ராத்திரி இந்த ராத்திரி my daddy is 70 years of age. எங்க அப்பாவுக்கு இன்றைக்கு 70 வயது. And daddy and mommy are here tonight with us. என்னுடைய தகப்பனும் தாயும் இங்கே இருக்கிறார்கள். We have a mighty rock. நமக்கு ஒரு உண்மையான கன்மலை இருக்கிறார். You may have fearful words that have come to you. ஒருவேளை ஜனங்கள் உங்களை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடிய வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். The fearful words may come from a doctor. ஒருவேளை அப்படி பயமான வார்த்தைகள் உங்கள் மருத்துவரிடத்திலிருந்து வந்திருக்கலாம். The fearful words may come from some mandravadi, some witchcraft man. ஏதோ செய்வனை செய்கிறதான அல்லது மந்திரவாதியினிடத்திலிருந்து அப்படிப்பட்டதான பயமுறுத்தலான வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்திருக்கலாம். The fearful words may come from the devil himself. பிசாசினிடத்திலிருந்து பயப்படத்தக்கதான வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்திருக்கலாம். ஆனா இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா சொல்லுங்க. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. Tonight, listen carefully. நல்லா கவனிங்க. Tonight in this place, there are some of you that Jesus wants to touch with his power. நன்றாய் கவனிங்கள். இந்த ராத்திரி இங்கே வந்திருக்கிறதான ஒரு சிலரை ஆண்டவராகிய இயேசு தொட விரும்புகிறார். In these next 20 minutes as we begin to worship God, அடுத்த ஒரு சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை உண்மையாய் ஆழமாய் ஆராதிக்கும் பொழுது you have faith. உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். You believe. நீங்கள் நம்புங்கள். The same mighty God who healed my daddy can heal you tonight. என்னுடைய தகப்பனாரை சுகமாக்கின அதே வல்லமையுள்ள இயேசு இன்றைக்கு உங்களை சுகமாக்க வல்லவர். I was once bound by many fears. ஒரு நாளிலே ஒரு சில காலங்களுக்கு முன்பாக பயங்கரமான பயமுறுத்தல்களாலே நானும் அப்படியே பயந்து துவண்டு போயிருந்தேன். Jesus set me free from my fears. ஆனால் என்னுடைய பயத்திலிருந்து இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். Tonight you can be free. இந்த ராத்திரி நீங்கள் விடுதலை அடைய முடியும். Just a
a few weeks ago in one of our open air meetings in Satur. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக சாத்தூரிலே நடந்ததான எங்களுடைய படை முயற்சி கூட்டத்திலே Many people came who were demon possessed. பிசாசினால் பாதிக்கப்பட்டதான அழைக்கடிக்கப்பட்டதான பல ஜனங்கள் வந்தார்கள். Jesus set them free. அன்றைக்கு இயேசு அவர்களை விடுதலையாக்கி அனுப்பினார். So tonight, ஆகவே இந்த ராத்திரி do you have witchcraft? உங்க வாழ்க்கையில ஒருவேளை பில்லி சூனியம் என்று வந்திருக்கலாம். You can be free. நீங்கள் விடுதலை அடைய முடியும். Are you sick? வியாதியாய் வந்திருக்கிறீர்களோ? You can be healed. நீங்களும் சுகமடைய முடியும். Is there sin in your life? ஒருவேளை உங்க வாழ்க்கையில பாவம் இருக்கிறதோ? Jesus is waiting to forgive you. அருமையான சகோதரனே சகோதரி, இயேசு பாவத்தை மன்னிக்க வல்லவர். எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா